ஒன்று நாளாகமம் அதிகாரம் 10. பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கித் தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கி சூவாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரருக்கு மிகவும் பயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்திப்போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதின்மேல் விழுந்தான். சவுல் செத்துப்போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் பட்டயத்தின் மேல் விழுந்து செத்துப்போனான். அப்படியே சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் வீட்டு மனுஷர் அனைவரும் கூட செத்துப்போனார்கள். ஜனங்கள் முறிந்தோடினதையும் சவுலும் அவன் குமாரரும் செத்து போனதையும் பள்ளத்தாக்கிலுள்ள இஸ்ரவேலர் எல்லோரும் கண்டபோது தங்கள் பட்டணங்களை விட்டு ஓடிப்போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் வந்து அவைகளில் குடியிருந்தார்கள். வெட்டுண்டவர்களின் வஸ்திரங்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாளில் வந்தபோது அவர்கள் சவுலையும் அவன் குமாரரையும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்க கண்டு அவன் வஸ்திரங்களை உரிந்து அவன் தலையையும் அவன் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களுக்கும் ஜனங்களுக்கும் அதை பிரசித்தப்படுத்தும்படி பெலிஸ்தருடைய தேசத்திலே சுற்றிலும் செய்தி அனுப்பி அவன் ஆயுதங்களை தங்கள் தேவர்களின் கோவிலிலே வைத்து அவன் தலையை தாகோன் கோவிலிலே தூக்கி வைத்தார்கள். பெலிஸ்தர் சவுலுக்கு செய்த எல்லாவற்றையும் கீலேயாத் தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் யாவரும் கேட்டபோது பராக்கிரமசாலிகள் எல்லோரும் எழுந்து போய் சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவர்கள் எலும்புகளை யாபேசில் இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். அதிகாரம் 11. இஸ்ரவேலர் எல்லோரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் கூடி வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள். சவுல் இன்னும் ராஜாவா இருக்கும் போதே நீர் இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போய் நடத்தி கொண்டு வருவீர். என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீர் மேய்த்து என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாயிருப்பீர் என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு சொல்லியும் இருக்கிறார் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின்பு கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். பின்பு தாவீது இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட எபூஸ் ஆகிய எருசலேமுக்கு போனான். எபூசியர் அத்தேசத்தின் குடிகளாயிருந்தார்கள். அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. எபூசியரை முறிய அடிக்கிறதில் எவன் முந்தினவனாயிருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாபதியுமாயிருப்பான் என்று தாவீது சொல்லியிருந்தான். செருயாவின் குமாரனாகிய யோவாப் முந்தி ஏறி தலைவனானான்.
தாவீது அந்த கோட்டையில் வாசம் பண்ணினபடியினால் அது தாவீதின் நகரம் எனப்பட்டது. பிற்பாடு அவன் நகரத்தை மில்லோ தொடங்கி சுற்றிலும் கட்டினான். யோவாப் நகரத்தின் மற்ற இடங்களை பழுது பார்த்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான். சேனைகளுடைய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக சொன்ன வார்த்தையின்படியே தாவீதை ராஜாவாக்கும்படி அவன் வசமாயிருந்து ராஜ்யபாரம் பண்ணுகிற அவனிடத்திலும் சகல இஸ்ரவேலரிடத்திலும் வீரதத்துவத்தை பாராட்டின பிரதான பராக்கிரமசாலிகளும் தாவீதுக்கு இருந்த அந்த பராக்கிரமசாலிகளின் லக்கமும் ஆவது, அக்மோனியின் குமாரனாகிய யாஷோபியாம் என்னும் சேர்வைக்காரரின் தலைவன். இவன் 300 பேர்களின் மேல் தன் ஈட்டியை ஓங்கி அவர்களை ஒருமிக்க கொன்று போட்டான். இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோதோவின் மகன் எலெயாசார். இவன் 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவன். பெலிஸ்தர் பாஸ்தமீமில் இருக்கிற வார்கோதுமை நிறைந்த வயல் நிலத்தில் யுத்தத்திற்கு கூடி வந்த போதும் ஜனம் பெலிஸ்தரை கண்டு ஓடின போதும் இவன் தாவீதோடே அங்கே இருந்தான். அப்பொழுது அவர்கள் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்தார்கள். அதனாலே கர்த்தர் பெரிய இரட்சிப்பை நடப்பித்தார். 30 தலைவரில் 3 பேர் அதுல்லாம் என்னும் கன்மலை கெபியில் இருக்கிற தாவீதினிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரின் பாளையம் ரெப்பாயிம் பள்ளத்தாக்கில் இறங்குகிற போது தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானியம் பெத்லகேமில் இருந்தது. தாவீது பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது அந்த 3 பேர் பெலிஸ்தரின் பாளையத்திற்குள் துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, நான் இதை செய்யாதபடிக்கு என் தேவன் என்னை காத்து கொள்ள கடவர். தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் அதை கொண்டு வந்த இந்த மனுஷரின் இரத்தத்தை குடிப்பேனோ என்று சொல்லி அதை குடிக்க மாட்டேன் என்றான். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். யோவாபின் சகோதரனாகிய அபிசாய் அந்த 3 பேரில் பிரதானமானவன். அவன் தன் ஈட்டியை ஓங்கி 300 பேரை மடங்கடித்ததினால் இந்த 3 பேரில் பேர் பெற்றவனானான். இந்த 3 பேரில் அவன் மற்ற 2 பேரிலும் மேன்மை உள்ளவனானதினால் அவர்களில் தலைவனானான். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கு அவன் சமானமானவன் அல்ல. பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலுமையான சிங்கங்களை கொன்றதுமல்லாமல் உறைந்த மழை பெய்த நாளில் அவன் ஒரு கெபிக்குள்ளே இறங்கி போய் ஒரு சிங்கத்தை கொன்றான். 5 முழ உயரமான ஒரு எகிப்தியனையும் அவன் கொன்று போட்டான். அந்த எகிப்தியன் கையில் நெய்கிறவர்களின் படைமர கனதியான ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையிலிருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொன்று போட்டான். இவைகளை யோய்தாவின் குமாரனான பெனாயா செய்தபடியினால் 3 பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பேர் பெற்றவனாயிருந்தான். 30 பேரிலும் இவன் மேன்மையுள்ளவன். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கும் இவன் சமானமானவன் அல்ல. அவனை தாவீது தன் மெய்க்காவலருக்கு தலைவனாக வைத்தான். இராணுவத்தில் இருந்த மற்ற பராக்கிரமசாலிகள் யோவாபின் தம்பி ஆசகேல், பெத்லகேம் ஊரானாகிய தோதோவின் குமாரன் எல்கானான், ஆரோதியனாகிய சம்மோத்,
பெலோனியனாகிய ஏலெஸ், தெக்கோவியனாகிய இக்கேசின் குமாரன் ஈரா, ஆனதோத்தியனாகிய அபியேசர், ஊசாத்தியனாகிய சிப்பெக்காய், அகோகியனாகிய ஈலாய், நெத்தோபாத்தியனாகிய மகராயி, நெத்தோபாத்தியனாகிய பானாவின் குமாரன் ஏலேத். பென்யமின் புத்திரரின் கிபேயா ஊரானாகிய ரிபாயின் குமாரன் இத்தாயி, பிரத்தோனியனாகிய பெனாயா, காகாஸ் நீரோடை தேசத்தானாகிய ஊராயி, அர்பாத்தியனாகிய அபியேல், பகரூமியனாகிய அஸ்மாவேத், சால்போனியனாகிய எலியாபா, கீசோனியனாகிய ஆசேமின் குமாரர், ஆராரியனாகிய சாகியின் குமாரன் யோனத்தான், ஆராரியனாகிய சாக்காரின் குமாரன் அகியாம், ஊரின் குமாரன் எலிபால், மெகராத்தியனாகிய எப்பேர், பெலோனியனாகிய அகியா, கர்மேலியனாகிய எஸ்ரோ, எஸ்பாயின் குமாரன் நாராயி, நாத்தானின் சகோதரன் யோவேல், அகரியின் குமாரன் மிப்கார், அம்மோனியனாகிய சேலேக், செருயாவின் குமாரனாகிய யோவாபின் ஆயுததாரியான பெரோத்தியனாகிய நராயி, இத்தரியனாகிய ஈரா, இத்தரியனாகிய காரெப், ஏத்தியனாகிய உரியா, அக்லாயின் குமாரன் சாபாத், ரூபனியரின் தலைவனாகிய சீசாவின் குமாரன் அதினா என்னும் ரூபனியன், அவனோடே 30 பேர் இருந்தார்கள். மாகாவின் குமாரன் ஆனான், மிதினியனாகிய யோசபாத், அஸ்தரேத்தியனாகிய உசியா, ஆரோவேரியனாகிய ஓத்தாமின் குமாரர் சமாவும் ஏகியேலும், சிம்ரியின் குமாரன் எதியாயேல், தித்சியனாகிய அவன் சகோதரன் யோகா, மாகாவியரின் புத்திரன் எலியேல், எல்நாமின் குமாரர் எரிபாயும், யொசவியாவும், மோவாபியனான இத்மாவும், மெசோபாயா ஊராராகிய எலியேலும், ஓபேதும், யாசியேலுமே. அதிகாரம் 12. தாவீது கீசின் குமாரனாகிய சவுலின் நிமித்தம் இன்னும் மறைவாய் இருக்கையில் சிக்லாகில் இருக்கிற அவனிடத்திற்கு வந்து, யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்த வில்வீரரும் கவன்கள் எரிகிறதற்கும் வில்லினால் அம்பு எய்கிறதற்கும் வலது இடது கைவாட்டமான பராக்கிரமசாலிகளான மற்ற மனுஷருமானவர்கள் சவுலின் சகோதரராகிய பென்யமின் கோத்திரத்தில் கிபேயா ஊரானாகிய சேமாவின் குமாரர் அகியேசர் என்னும் தலைவனும், யோவாசும், அஸ்மாவேத்தின் குமாரராகிய எசியேலும், பேலேத்தும், பெராக்கா, ஆனதோத்தியனான ஏகு என்பவர்களும், 30 பேரில் பராக்கிரமனும் 30 பேருக்கு பெரியவனுமான இஸ்மாயா என்னும் கிபியோனியனும், எரேமியா, யகாசியேல், யோகனான், கெதேர் ஊரானான யோசபாத், எலுசாயி, எரிமோத், பிகலியா, செமரியா, அருப்பியனான செப்பத்தியா, எல்கானா, எஷியா, அசாரியேல், யொவேசேர், யசுபயாம் என்னும் கோரேகியரும், யொவேலா, செபதியா என்னும் கேதோர் ஊரானான எரோகாமின் குமாரருமே. காத்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்கமுகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகமும் உள்ளவர்களுமாயிருந்து யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள் சிலரும் வனாந்தரத்தில் உள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் சேர்ந்தார்கள். யாரென்றால், எத்சேர் என்னும் தலைவன், அவனுக்கு 2வது ஒபதியா, 3வது எலியாப், 4வது மிஸ்மன்னா,
ஐந்தாவது எரேமியா, ஆறாவது அத்தாயி, ஏழாவது எலியேல், எட்டாவது யோகனான், ஒன்பதாவது எல்சபாத், பத்தாவது எரேமியா, பதினோராவது மக்பன்னாயி. காத் புத்திரரான இவர்கள் இராணுவ தலைவராயிருந்தார்கள். அவர்களில் சிறியவன் 100 பேருக்கும் பெரியவன் 1000 பேருக்கும் சேர்வைக்காரராயிருந்தார்கள். யோர்தான் கரை புரண்டு போயிருக்கிற 1ஆம் மாதத்தில் அதை கடந்து கிழக்கேயும் மேற்கேயும் பள்ளத்தாக்குகளில் இருக்கிற யாவரையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களே. பின்னும் பென்யமீன் புத்திரரிலும் யூதா புத்திரரிலும் சிலர் அரணான ஸ்தலத்தில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தார்கள். தாவீது புறப்பட்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்து, நீங்கள் எனக்கு உதவி செய்ய சமாதானமாய் என்னிடத்தில் வந்தீர்களானால் என் இருதயம் உங்களோடு இசைந்திருக்கும். என் கைகளில் கொடுமை இல்லாதிருக்க என்னை என் சத்துருக்களுக்கு காட்டிக் கொடுக்க வந்தீர்களேயாகில் நம்முடைய பிதாக்களின் தேவன் அதை பார்த்து கண்டிப்பாராக என்றான். அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாயிருப்போம். உமக்கு சமாதானம், சமாதானம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கு சமாதானம், உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றான். அப்பொழுது தாவீது அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை தண்டுக்கு தலைவராக்கினான். சவுலின் மேல் யுத்தம் பண்ண போகிற பெலிஸ்தருடனே கூட தாவீது வருகிற போது மனாசேயிலும் சிலர் அவன் பட்சமாய் சேர்ந்தார்கள். பெலிஸ்தரின் பிரபுக்கள் யோசனை பண்ணி, அவன் நம்முடைய தலைகளுக்கு மோசமாய் தன் ஆண்டவனாகிய சவுலின் பட்சமாய் போவான் என்று அவனை அனுப்பிவிட்டார்கள். அதனால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்யவில்லை. அப்படியே அவன் சிக்லாகுக்கு திரும்பி போகையில் மனாசேயில் அத்னாக், யோசபாத், எதியாவேல், மிகாயேல், யோசபாத், எலிஹூ, சில்தாயி என்னும் மனாசே கோத்திரத்தாரின் 1000 சேர்வைக்காரர் அவன் பட்சமாய் வந்தார்கள். அந்த தண்டுக்கு விரோதமாய் இவர்கள் தாவீதுக்கு உதவி செய்தார்கள். இவர்கள் எல்லோரும் பராக்கிரமசாலிகளும் இராணுவத்தில் சேர்வைக்காரருமாயிருந்தார்கள். அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனையானார்கள். கர்த்தருடைய வாக்கின்படியே சவுலின் ராஜ்யபாரத்தை தாவீதினிடமாய் திருப்ப எப்ரோனில் இருக்கிற அவனிடத்துக்கு வந்த யுத்த சன்னத்தரான தலைவரின் லக்கமாவன, யூதா புத்திரரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து யுத்த சன்னத்தரானவர்கள் 6800 பேர். சிமியோன் புத்திரரில் பராக்கிரமசாலிகளாகிய யுத்த வீரர் 7100 பேர். லேவி புத்திரரில் 4600 பேர். ஆரோன் சந்ததியாரின் அதிபதியாகிய யோய்தாவும் அவனோடிருந்த 3700 பேரும், பராக்கிரமசாலியான சாதோக் என்னும் வாலிபனும் அவன் தகப்பன் வம்சத்தாரான 22 தலைவருமே. பென்யமீன் புத்திரரான சவுலின் சகோதரரில் 3000 பேர். அதுவரைக்கும் அவர்களில் மிச்சமானவர்கள் சவுலின் குடும்பத்தை காப்பாற்ற பார்த்தார்கள். எப்பிராயிம் புத்திரரில் தங்கள் பிதாக்களின் வம்சத்தில் பேர் பெற்ற மனுஷரான பராக்கிரமசாலிகள் 20800 பேர். மனாசேயின் பாதி கோத்திரத்தில் தாவீதை ராஜாவாக்குகிறதற்கு வரும்படி பேர் பேராக குறிக்கப்பட்டவர்கள் 18000 பேர். இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும், இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே.
செபுலோன் புத்திரரில் சகலவித யுத்த ஆயுதங்களாலும் யுத்தம் செய்கிறதற்கும் தங்கள் அணியை காத்து நிற்கிறதற்கும் பழகி வஞ்சனை செய்யாமல் யுத்தத்திற்கு போகத்தக்கவர்கள் 50,000 பேர். நப்தலி புத்திரரில் 1000 தலைவர்கள் பரிசையும் ஈட்டியும் பிடித்த அவர்களோடே கூட இருந்தவர்கள் 37,000 பேர். தான் புத்திரரில் யுத்தத்திற்கு தேறினவர்கள் 28,600 பேர். ஆசேர் புத்திரரில் யுத்தத்திற்கு தேறினவர்களாய் சேவகம் பண்ண போகத்தக்கவர்கள் 40,000 பேர். யோர்தானுக்கு அக்கறையான ரூபனியரிலும் காத்தியரிலும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரிலும் யுத்தம் பண்ண சகலவித ஆயுதங்களையும் தரித்தவர்கள் 120,000 பேர். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜா வாக்குகிறதற்கு இந்த யுத்த மனுஷர் எல்லோரும் அணி அணியாய் வைக்கப்பட்டவர்களாக உத்தம இருதயத்தோடே எப்ரோனுக்கு வந்தார்கள். இஸ்ரவேலில் மற்ற யாவரும் தாவீதை ராஜா வாக்குகிறதற்கு ஒருமனப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அங்கே தாவீதோடே கூட 3 நாள் இருந்து போஜனபானம் பண்ணினார்கள். அவர்கள் சகோதரர் அவர்களுக்காக சகலத்தையும் ஆயத்தம் பண்ணியிருந்தார்கள். இசக்கார், செபுலோன், நப்தலின் எல்லை மட்டும் அவர்களுக்கு சமீபமாய் இருந்தவர்களும் கழுதைகள் மேலும் ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் மாடுகள் மேலும் தின்பண்டங்களாகிய மா, அத்திப்பழ அடைகள், வற்றலான திராட்சப்பழங்கள், திராட்சரசம், எண்ணெய், ஆடு மாடுகள் ஆகிய இவைகளை வேண்டிய மட்டும் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேலிலே மகிழ்ச்சியுண்டாயிற்று. அதிகாரம் 13. தாவீது 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணி இஸ்ரவேல் சபையை எல்லாம் நோக்கி, உங்களுக்கு சம்மதியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சித்தமுமாயிருந்தால் இஸ்ரவேலின் தேசங்களில் எல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் அவர்களோடே தங்கள் வெளிநிலங்களில் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் நம்மோடே கூடும்படிக்கு நாம் சீக்கிரமாய் அவர்களிடத்துக்கு ஆள் அனுப்பி நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். இந்த காரியம் சகல ஜனத்தின் பார்வைக்கும் செம்மையாயிருந்தபடியால் சபையார் எல்லோரும் அப்படியே செய்வோம் என்றார்கள். அப்படியே தேவனுடைய பெட்டியை கீரியாத் யாரீமிலிருந்து கொண்டு வரும்படி தாவீது எகிப்தை சேர்ந்த சீகோர் நதி துவக்கி ஆமாத்தின் எல்லை மட்டுமுள்ள இஸ்ரவேலை எல்லாம் கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசம் பண்ணுகிற கர்த்தராகிய தேவனுடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற அவருடைய பெட்டியை யூதாவில் இருக்கிற கீரியாத் யாரீமுக்கு அடுத்த பாலாவிலிருந்து கொண்டு வரும்படிக்கு அவனும் இஸ்ரவேலர் அனைவரும் அவ்விடத்திற்கு போனார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை அபினதாபின் வீட்டிலிருந்து ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். ஊசாவும் அகியோவும் ரதத்தை நடத்தினார்கள். தாவீதும் சகல இஸ்ரவேலரும் தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிகைகளையும் சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடிப்பாடினார்கள். அவர்கள் கீதோனின் களமட்டும் வந்தபோது மாடுகள் இடறினபடியினால் ஊசா பெட்டியை பிடிக்க தன் கையை நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் மூண்டவராகி அவன் தன் கையை பெட்டியண்டைக்கு நீட்டினதின் நிமித்தம் அவனை அடித்தார். அங்கே அவன் தேவ சமூகத்தில் செத்தான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்ததின் நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டு அன்றைய தினம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பெட்டியை நான் என்னிடத்துக்கு கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி பெட்டியை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்திலே கொண்டு வராமல் அதை கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே சேர்த்தான்.
தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அதிகாரம் 14. தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தானாபதிகளையும் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுகிறதற்கு கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான். கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான். எருசலேமிலே தாவீது பின்னும் அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணி பின்னும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். எருசலேமிலே அவனுக்கு பிறந்த குமாரரின் நாமங்கள் ஆவன: சம்முவா, சோபாப், நாத்தான், சாலமோன், இப்கார், எலிசூவா, எல்பலேத், நோகா, நெப்பேக், யப்பியா, எலிஷாமா, பெலியாதா, எலிப்பலேத் என்பவைகள். தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தர் எல்லோரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டான். பெலிஸ்தர் வந்து ரெப்பாயீம் பள்ளத்தாக்கிலே பரவியிருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது கர்த்தர், போ, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அவர்கள் பாகால் பிராசீமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறிய அடித்து, தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான். அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டார்கள். அங்கே அவர்கள் தங்கள் தெய்வங்களை விட்டு ஓடிப்போனார்கள். தாவீது கற்பித்தபடி அவைகள் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்பட்டன. பெலிஸ்தர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு தேவன், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்திற்கு புறப்படு. பெலிஸ்தரின் பாளையத்தை முறிய அடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது பெலிஸ்தரின் இராணுவத்தை கிபியோன் துவக்கி காசேர் மட்டும் முறியடித்தார்கள். அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார்.